ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த பதிவு எதற்குன்னு சொன்னால், ரீசெண்டாகவே அதிகமாக கிறிஸ்தவர்களை தாக்குவதை குறித்து நம்ம காரியங்களை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் சபைகளுக்குள்ளே சென்று போதகர்களை தாக்குவதும் சபைகளை நொறுக்குவதும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக நார்த் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய இடத்துல உலகம் முழுவதுமாக நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. சில விஷயம் வெளியே தெரியுது, சில விஷயத்த வெளியே தெரியாமல் போகுது. ஸோ வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை இந்த வீடியோ மூலமாக நான் எதையோ பகையை நான் வளர்ப்பதற்காகவோ இல்லை என்று சொன்னால் ஐம் நாட் ஸ்ப்ரெடிங் ஹேட். கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்பின் மார்க்கம், வே ஆஃப் லவ். கிறிஸ்து அதான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும், அன்பாக இருக்கணும்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்களை துன்புறுத்துவர்களுக்காக தோஸ் ஆர் பர்சிக்யூட்டிங் யூ, அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபிங்கன்னு சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் 12:9. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அந்த வசனத்தை இங்கே பவுல் கோட் பண்ணுறாரு. பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. என்ன சொல்கிறாரு? பழி வாங்குவது எனக்குரியது, நான் பதில் செய்வேன் அப்படின்ற, ஐ வில் ரீபே அப்படின்றார். அப்போ கிறிஸ்தவர்கள் அவங்களால சண்டை போட தெரியாது, கிறிஸ்தவர்கள் தாக்க தெரியாது, அவங்களுக்கு கோபப்பட தெரியாது, பேச தெரியாதெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் கிறிஸ்தவர்கள் தாக்குவதில்லை, ஏன் கிறிஸ்தவர்கள் அவர்களை அடிக்க வரும்போது திரும்ப போய் அவங்க சண்டை போடுறது இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சண்டை போடாதீங்க, சமாதானமாக போங்க, அன்பாக இருங்க, உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்கள நேசிங்க. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மன்னிங்கப்பா, நீங்கள் திரும்ப போய் சண்டை போடாதீங்க, என் கையில் ஒப்பு கொடுங்க, நான் பதில் செய்வேன். அப்படின்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் பார்த்துட்டு, ஆமாம் நீ சபையை அடி, நீ போதகர்களை அடி, விசுவாசிகளை அடி, எல்லாரையும் அடி, எல்லாம் வேணால் பண்ணு, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நான் பதில் செய்வேன். நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் இந்த காரியம் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவரும் ஒரு அளவு தான், அளவுக்கு மிஞ்சி போகும்போது இந்த வருஷம் 2026 நான் சொல்கிறத கேளுங்க. 2026 எந்தெந்த இடங்களில், மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்களோ, போதகர்கள் அடிக்கப்படுகிறார்களோ, அந்த மாநிலங்களில் கர்த்தருடைய கோபாக்கினை வரும். God's wrath will come upon the states where Christians are being beaten and tortured. அதே போல் இதுக்கு யார் காரணமாக தூண்டி விடுகிறார்களோ அவங்க குடும்பத்தில் கர்த்தருடைய சாபம் வரும். இந்த வருஷமே வரும், 2026 முடிவுக்குள்ளாக. நீ யாரா வேணா இரு, நீ பொலிட்டீஷியனாக இரு, நீ பெரிய பணக்காரனாரு, எவனா வேணா இரு, நீ தான் அதுக்கு காரணமாக இருந்தால் உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய சாபம் வரும். God's curse will come upon your family this year. and இதற்கு யார் காரணமாக, அவருடைய மரணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய கோபாக்கினை அந்த நபர்கள் மேல் வரும். You will see the death of the people, those who are behind these things. God will punish those people in this year 2026. இதே வருஷத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுங்கள், ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க, ஊழியத்திலிருந்து பின்வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுத்து அழைப்பை கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியத்தில் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுங்க. முக்கியமாக நார்த் இந்தியாவில் ஒரு சபையில் ஒரு 10 ஆத்துமா தான் இருக்குதுன்னு சொன்னால், இன்னொரு கிராமத்தில் 10 ஆத்துமாக தான் இருக்குது, கொஞ்சம் பேர் தான் அங்கங்கே 10 பேர் தான் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் எல்லோரும் கூடி சேருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல நீங்கள் கூடி சேர்ந்து ஆராதிங்க. வெறும் 5 பேர் 10 பேர்லாம் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் எதிர்த்து நில்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அடி வாங்கிட்டார், அதனால் நீங்கள் அடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ரிட்டாலியேட், நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யூதர்களை அவங்க கொல்லணும்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டான். அப்போ ஆமான் தூக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள், மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, எஸ்தர் சொல்கிறாங்க,
யூ கேன் ரிட்டாலியேட். அவங்க தாக்க வரும்போது எதிர்த்து நில்லுங்க. கிறிஸ்தவர்கள் நீங்கள் சண்டைக்கு போங்க, நீங்கள் வீம்புக்குன்னு சண்டைக்கு போகக்கூடாது. அப்போ உங்களை அடிக்க வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. அப்போ ஏன் வரான்? 5 பேர் இருக்கிறதுனால வரான். நீங்கள் என்ன பண்ண, குறைந்த ஆத்துமாகனா நார்த் இந்தியாவில் முக்கியமாக எல்லா சபைகள் அந்த கிராமத்தில் தூரம் கிராமத்தில் 5 பேர் 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 100 பேராக சேர்ந்து ஆராதிங்க, 200 பேராக சேர்ந்து ஆராதிங்க. அப்படி உங்களுக்கு எதிர்த்து வராங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு பயம் வரணும். கிறிஸ்தவங்களை நம்ம தொடரும், நம்ம சபையில் அடிக்கிறோன்னு சொன்னால் ஒரு பயம் வரணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவரே அவங்க மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்காதீங்க. ஏசப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு ஜெபிங்க. இந்த வருஷம் எந்தெந்த இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் தாக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கோபாக்கினை வரும். யாருக்கு பின்பதாக இருக்கிற அவன் மரணம் வரும். அவங்க குடும்பத்தில் கர்த்தருடைய சாபம் வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் கூடி சேர்ந்து அதிகமான பேர் கூடி சேர்ந்து நீங்கள் ஆராதிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். மே காட் ப்ரொடெக்ட் யூ. அதே போல் ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம தேசத்தில் வரும். அதற்காக இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளெஸ் யூ.